இந்த உலகத்துல மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது ஏற்பட போகுது. இந்தியாவுக்கு எப்படி ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திரம் கிடைச்சிச்சோ அதே மாதிரி ஒரு நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இதற்கான வீடியோ தான் இது. கண்டிப்பா உங்களுக்கும் நிறைய இன்ஃபர்மேஷன் இதன் மூலமாக தெரிய வரும். உலகத்துக்கே விடிவு காலம் பிறப்பதற்கான நேரம் வந்ததாக சொல்றாங்க. உலகத்தின் 2 மிகப்பெரிய தலைகள் மீட் பண்ண போறாங்க. சிலர் இத நல்ல விஷயம்னு சொல்றாங்க, சிலர் இத கெட்ட விஷயம்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த மீட்டிங்ல ஏதாவது சின்ன குளறுபடி ஆனாலும் உலக அரசியலையே அது புரட்டி போடுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. இந்த மீட்டிங் எங்க நடக்க போகுது, யார் யாரெல்லாம் வர்றாங்க, எந்த நேரத்துல நடக்க போகுது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மற்றும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அலாஸ்காவில் நடைபெறவிருக்கக்கூடிய உச்சி மாநாட்டுல கலந்துக்கிறாங்க. அவர்கள் இந்த விவாதத்துல முக்கியமா எடுத்து வைக்கக்கூடியது உக்ரைனில் நடைபெறும் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற விஷயம் பேசப்படலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த மோதல் 3 ஆண்டுகளுக்கு மேலாக நீட்டித்து அதிகமான உயிரிழப்புகளையும் நிறைய மக்கள் ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு இடம்பெயர்ந்திருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு. ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்கள் நம்பத்தக்க ஒரு வலைதளத்துல சோசியல் மீடியால இந்த சந்திப்பை உறுதிப்படுத்தியிருக்காரு. அமெரிக்காவின் ஜனாதிபதியாக எனக்கும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கும் இடையிலான இந்த சந்திப்பு அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் 15ஆம் தேதி நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எந்த இடத்துல நடக்குது அப்படின்னா கிரேட் ஸ்டேட் ஆஃப் அலாஸ்கான்னு சொல்லக்கூடிய அலாஸ்கால நடக்குது. இந்த உலகத்திலேயே முதல் முறையாக ரஷ்ய அதிபர் அமெரிக்காவுக்கு போறாரு. அதுவும் இந்த மீட்டிங் அட்டன் பண்ணதுக்காக இப்ப போக போறாரு அப்படிங்கறது உறுதிப்படுத்தியிருக்காங்க. இது நீட்டித்த மோதலை திரும்ப பெறுவதற்கான ஒரு ராஜதந்திர முயற்சியாக இருக்கும் அப்படின்னு எண்ணப்படுது. அமைதி ஒப்பந்தத்தின் வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. எங்களுக்கு ஒன்றை அடைவதில் ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது உள்ளது என்று தான் நம்புவதாக செய்தியாளர்கள்ட்ட சொல்லியிருக்காரு. சரி, இந்த விவாதத்துல என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கலாம் அப்படிங்கறத பார்க்கும் பொழுது முதல் நிகழ்ச்சி நிரல்ல போர் நிறுத்தம் மற்றும் உக்ரைனில் போருக்கான ஒரு அமைதியை கொண்டு வரணும் அப்படிங்கிறத பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பிராந்திய மாற்றங்கள், எந்தெந்த ஒப்பந்தங்கள்லாம் பண்ணிக்கலாம் ரஷ்யாவுக்கும் அதே மாதிரி உக்ரைனுக்கும் இடையே இருந்த இந்த பிராந்திய மாற்றங்கள் இருந்துச்சு பாத்தீங்களா. அதுல இப்ப இவங்க கைப்பற்றி இருப்பாங்க. உக்ரைன் ரஷ்யால இருக்கக்கூடிய சில இடங்களை கைப்பற்றி இருந்தாங்கன்னா அதை விட்டு கொடுப்பது. அதே மாதிரி ரஷ்யா உக்ரைன்ல இருக்கக்கூடிய இடங்களை கைப்பற்றி இருக்காங்கன்னா அதை அவங்க உக்ரைனுக்கே விட்டு கொடுக்கணும். அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாநாட்டுல பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபுல்லாவே அதை பத்தி தான் பேசுவாங்களா அப்படின்னா அது மட்டும் இல்லாம உலகத்தில் நடக்கக்கூடிய வர்த்தகங்கள், சீனா, இந்தியா போன்ற நாடுகள் மீது வரி விதிச்சிருக்காங்க இல்லையா, அதெல்லாமே கண்டிப்பா இந்த பேசப்படும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய சில விஷயங்கள் 2 நாட்டுக்குமே முன்னேற்றத்திற்கு கண்டிப்பா உதவும் அப்படிங்கிறத ட்ரம்ப் சுட்டி காட்டியிருக்காரு. விவரங்கள் அப்படிங்கிறது ஆனா தெளிவா இன்னும் சொல்ல. ஏன்னா அந்த மாநாடு நடந்தாதான் என்னென்ன விவரங்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ரஷ்யா இணைத்ததாக கூறிய லுஹான்ஸ்க், டொனஸ்க், சபோர்ஜியா மற்றும் கெர்சன் போன்ற பகுதிகளை எதிர்காலத்தில் இவங்க திரும்ப கொடுப்பதற்கான பேச்சுவார்த்தை நடைபெறும். ரஷ்ய கோரிக்கைகள் அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது ரஷ்யா என்ன சொல்றாங்கன்னா, முந்தைய திட்டங்கள் பேசியபடி ரஷ்யாவின் நிலைப்பாட்டில் உக்ரைன் நடுநிலையாக எப்பவுமே இருக்கணும், நோட்டோவில் சேர்வதற்கான முயற்சியை கைவிடணும், அதன் ஆயுத படைகளை அளவை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும் மற்றும் ரஷ்ய மொழிகளை அதிகாரப்பூர்வ மொழியாக அவங்க மாற்றணும் அப்படிங்கிற கோரிக்கைகள் இதுல முக்கியமா அடங்கும். இதை தவிர்த்து கிரீமியா மற்றும் மேற்கூறிய 4 உக்ரைன் பிராந்தியங்கள் அதன் மீதான உரிமை குரல்களுக்கு சர்வதேச சட்ட அதிகாரங்களையும் மாஸ்கோ அப்படிங்கிறது கோருது. இப்ப இந்த உக்ரைன் இருக்கு பாத்தீங்களா, அதனோட நிலைப்பாடை இப்ப பார்ப்போம். உக்ரைன் அதன் அரசியலமைப்பு கட்டமைப்பை மேற்கோள் காட்டி நடுநிலை அந்தஸ்து மற்றும் எந்த ஒரு பிராந்திய சகங்களுக்கான ரஷ்ய கோரிக்கைகளையும் தொடர்ந்து இதுவரை நிராகரிச்சுட்டு இருக்கு. இவங்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னா போர் நிறுத்தம் கொண்டு வரலாம் அப்படிங்கிறது, நிபந்தனையற்ற போர் நிறுத்தம் அப்படிங்கிறது கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி உக்ரைன் சொல்றாங்க. அதை தாண்டி உக்ரைனிய அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உக்ரைனியர்கள் தங்கள் நிலத்தை ஆக்கிரமிப்பாளர்களுக்கு பரிசாக வழங்க மாட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்ப போர் நிறுத்த முறைகள் பார்க்கும் பொழுது துருப்புகளை திரும்ப பெறுதல், அணி திரட்டல் முயற்சிகளை நிறுத்துதல் மற்றும் உக்ரைன்களுக்கு மேற்கத்திய ஆயுத விநியோகங்களை நிறுத்தல் உள்ளிட்ட சாத்தியமான போர் நிறுத்தத்தின் விதிமுறைகளை
இந்த இதுல வந்து விவாதிக்க வாய்ப்பு இருக்கு. மனிதாபிமான அடிப்படையில் வந்து நாடு கடத்தப்பட்ட குழந்தைகளை திரும்பி பெறுதல், கைதிகள் பரிமாற்றம் போன்ற மனிதாபிமான பேச்சுவார்த்தையும் வந்து இந்த இடத்துல தலைவர்களுக்கு இடையே வந்து நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. தடைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு சமாதான ஒப்பந்தம் அப்படிங்கிறது எட்டப்படலாம். இதுல தடைகள் மற்றும் கட்டுப்பாடுகளை நீக்கி ரஷ்யாவுக்கும் மேற்கத்திய நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகத்தை ராஜதந்திர முறையில வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிற விஷயம் வந்து பேசப்படுது. இதுல இருக்கக்கூடிய பின்னணி மற்றும் சவால்களை வந்து இப்ப நம்ம டைரக்டா வந்து பார்ப்போம். இப்ப ரீசெண்டா வந்து அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்காஃப் வந்து மாஸ்கோவுக்கு வந்து போயிருந்தாரு. அப்படி போயிருக்கும் பொழுது புட்டினை வந்து சந்திச்சு பேசியிருக்காரு. இந்த பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் தான் வந்து உச்சி மாநாட்டின் அறிவிப்பு அப்படிங்கிறது இப்போ வந்து ரீசெண்டா வெளியாயிருக்கு. உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி உள்ளிட்ட ஒரு முத்தரப்பு கூட்டத்தை வந்து விட்காஃப் வந்து முன்மொழிஞ்சிருக்காரு. ஆனா ரஷ்யா இதுவரைய அதை பத்தி எதுவுமே வந்து பேசல. மாஸ்கோவிற்கும் கிவிக்கும் இடைப்பட்ட முந்தைய நேரடி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது முன்னேற்றத்தை ஏற்படுத்தல அப்படிங்கிறது தெரிவிச்சிருக்காரு. இரு தரப்பினருக்கும் தங்கள் கோரிக்கையில் உறுதியாக இருக்காங்க. பிப்ரவரி 2022 தொடங்கிய இந்த மோதல் மில்லியன் கணக்கான மக்களை வந்து இடம்பெயர்ப்பு பண்ணியிருக்கு. அதே மாதிரி பல்லாயிரக்கணக்கான மக்களை வந்து உயிர் பலி வாங்கியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான தனது பிராந்திய வாக்குறுதியை நிறைவேற்ற ட்ரம்ப் இலக்கு வைத்திருக்காரு. ரஷ்யா மற்றும் உக்ரைனின் நிலைப்பாடுகளில் உள்ள குறிப்பிடத்தக்க வேறுபாடுகள் நீட்டித்த அமைதியை அடைவதில் கணிசமான சவால்களை முன்வைக்கிறது அப்படிங்கிற மாதிரியும் பல உக்ரைன் அதிகாரிகளும் நிபுணர்களும் சந்தேகத்தை வெளிப்படுத்தி இருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வருது. ரஷ்யா இந்த உச்சி மாநாட்டை பயன்படுத்தி செல்வாக்கு பெறவும் கேவை ஒரு சாதகமற்ற ஒப்பந்தத்தில் கொண்டு வரவும் கட்டாயப்படுத்தக்கூடும் என்று அவங்க வந்து பயப்படுறாங்க. நான் சொன்னேன் பாத்தீங்களா, இந்த உச்சி மாநாட்டுல ஒரு நல்ல விஷயமும் இருக்கு, மேபி அது கெட்ட விஷயமாகவும் இருக்கலாம் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த விஷயம் தான் இது. ஜனாதிபதி ட்ரம்பின் அலாஸ்காவில் சந்திப்பை உலகம் உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்கு. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் மற்றும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இடையிலான ஒரு சந்திப்பை இந்தியா அதிகாரப்பூர்வமா வந்து வரவேற்குது. இந்த உச்சி மாநாடு உக்ரைனில் உள்ள மோதலுக்கு தீர்வு காணும் அப்படிங்கிற மாதிரி இந்தியா வந்து நம்புது. இது பிரதமர் நரேந்திர மோடியின் போரின் சகாப்தம் அல்ல அப்படிங்கிற ஒரு நீண்ட கால நிலைப்பாட்டை மீண்டும் வந்து வெளிப்படுத்துது. ரஷ்யாவுடைய ஒரு நீண்ட கால ஒரு நட்பையும் அமெரிக்காவின் வளர்ந்து வரக்கூடிய இந்த ஒரு உறவையும் வந்து இந்தியா இழக்க விரும்பல. அதனால வந்து அதனோட நிலைப்பாட்டு இந்தியா வந்து இருக்கு. ரஷ்யாவின் எண்ணெய் தொடர்ந்து நம்ம வந்து வாங்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் வந்து ட்ரம்ப் நிர்வாகம் வந்து இப்போ வந்து அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இதனால வந்து வரி மேல வரி வந்து போட்டுட்டு இருக்காங்க. ரஷ்யாவின் ராணுவ தளங்களுக்கு நிதியளிப்பதாக வந்து அமெரிக்கா வந்து கருத்து தெரிவிச்சிருக்கு. இந்த அழுத்தம் இந்திய பொருட்கள் மீதான வரியை வந்து மேலும் வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். அமெரிக்காவின் வரிகளை இந்தியா கடுமையாக எதிர்ப்பது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஒரு நியாயமற்றது அப்படிங்கிறத இந்திய அரசாங்கம் வந்து கூறுது. தனது எண்ணெய் கொள்முதல் முதல் சந்தை காரணிகளை அடிப்படையாக கொண்டு 1.4 பில்லியன் மக்களின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதிப்படுத்த இந்த மாதிரி அவங்க வாங்குறாங்க. வேற வழி இல்லை. இந்தியாவின் வெளியுறவு அமைச்சகம் அமெரிக்காவும் சில ஐரோப்பிய நாடுகளும் ரஷ்யாவிலிருந்து யுரேனியம் மற்றும் பல்லேடியம் போன்ற சில பொருட்களை தொடர்ந்து இறக்குமதி செய்வதை குறித்து கேள்வி வந்து எழுப்பியிருக்காங்க. ரஷ்யா அதன் பங்கிற்கு பல நாடுகள்கிட்ட இருந்து தொடர்ச்சியான தடைகளை வந்து எதிர்கொண்டு வர்றாங்க. எடுத்துக்காட்டாக பார்க்கும் பொழுது ஐரோப்பிய ஒன்றியத்திலையும் ஒரு பிரச்சனை வந்து போய்கிட்டு இருக்கு. இது கச்சா எண்ணெய்க்கான எண்ணெய் விலை வரம்பு வந்து பீப்பாய்க்கு $60 இருந்து $47.6 அப்படிங்கிற அளவுக்கு வந்து குறைஞ்சிருக்கு. இது ரஷ்யாவின் எண்ணெய் வருவாயை போருக்கு நிதியளிக்கும் திறனையும் கட்டுப்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து எண்ணுறாங்க. இந்த மாதிரி பல்வேறு விதமான பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது இந்த மீட்டிங்ல கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இந்த வீடியோவுக்கான உங்களுடைய கருத்தை நீங்க கமெண்ட்ல வந்து தெரிவிக்கலாம்.